நமஸ்தே. ராஷ்டிரபாஷா 2025 फेब வர முக்கியமான क्वेश्चन आंसर्स பார்க்கலாம். ஜீவன்லால் ने कमला की विदा क्यों नहीं की? ஜீவன்லால் அவர்கள் கமலாவை ஏன் அவங்க அம்மா வீட்டுக்கு சென்டப் பண்ணலன்னு கேட்குறாங்க. दहेज की रकम 5000 रुपये बाकी थी. வரதட்சணை ஒரு 5000 ரூபாயா பேலன்ஸ் இருக்குது. அது முழுசாக கொடுத்தா தான் கமலாவை அவங்க அம்மா வீட்டுக்கு சென்டப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. इसलिए जीवनलाल ने कमला की विदा नहीं की. जीवनलाल क्यों बेचैन हुए? जीवनलाल ஏன் டென்ஷன் அப்படின்னா दहेज पूरा ना देने के कारण, வரதட்சணை அமௌண்ட்டை பூரா கொடுக்காத காரணத்தினால கௌரிக்கு விதா நகி ஹுயி, ஜீவன்லாலுடைய பொண்ணு சொந்த பொண்ணு கௌரி அவங்க மாமனார் வீட்டிலேருந்து அவங்கள அனுப்பி வைக்கலை. ஏ பாத் சுன்கர் ஜீவன்லால் பேச்சைன் ஹுயே, இதை கேட்ட ஜீவன்லால் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. कमला का पति रमेश कहाँ गया था? कमलाவுடைய ஹஸ்பண்ட் எங்கே போகிறாரு? कमला का पति रमेश अपनी बहन गौरी को ले आने गया था. அவங்களோட தங்கச்சி கௌரியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போயிருக்காரு. இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக தம்பி போயிருக்காங்க, அண்ணா போயிருக்காங்க. रीढ़ की हड्डी इस प्रकार किस प्रकार की एकाकी है? रीढ़ की हड्डीங்கிற இந்த நாடகம் எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. रीढ़ की हड्डी एकाकी सामाजिक व्यंग्य तथा ஆதர்ஷவாதி ஏகாக்கி. இது ஒரு சொசைட்டியை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலிஸ்ட் ஏகாக்கி நாடகம்னு சொல்கிறாங்க. மெஹந்த் கே கித்தனை சிஷ்யத்தை வே கோன் கோன்தே? மெஹந்த் அவர்களுக்கு எத்தனை சிஷ்யன்க இருந்தாங்க, அவங்க யார் யார்? महंद के 2 शिष्य, 2 शिष्य थे, वे गोवर्धन दास और नारायण दास. अंधेर नगरी के सभी चीज़ किस भाव में बिकती है? अंधेर நகரிங்கிற சிட்டியில் எல்லா பொருட்களும் என்ன விலையில் விற்றாங்கன்னா வெரி சீப். டக்கேஷேர்னா வெரி சீப். अंधेर नगरी में सभी चीज़ें எல்லா பொருட்களும் டக்கேஷேர் பாவ் மே பிக்தி है, ரொம்ப சீப்பான விலையில் விற்கப்பட்டுச்சு. गुणवती कैसी औरत थी? गुणवती எப்படியாப்பட்ட லேடி? गुणवती आलसी, कामचोर और पति का श्रद्धा ना करने वाली औरत. அவங்க ஆல்சி, லேசி, சோம்பேறியானவங்க. காம்சோர், வேலை செய்யாமல் ஏமாத்துகிற லேடி. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிந்த் ஐயாவுக்கு குஸ்ஸா क्यों आता है? கோவிந்த் ஐயாவுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? गुणवती समय पर खाना नहीं बनाती और पति के कार्यालय जाने में सहायता नहीं करती, इसलिए गोविंद ஐயா को गुस्सा आया था. அவங்க கரெக்டான நேரத்தில் அவங்க ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, சமையல் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க. அதனால் அவர் ரொம்ப கோபம் அடைந்தார். मंत्रणा के समय சாமந்த் ने क्या कहा? மீட்டிங் டைமில் சாமந்த் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. मंत्रणा के समय सामंत ने कहा कि लड़ाई में प्राण अर्पित करने हम तैयार है. ஃபைட்டில் நாங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு, प्राण अर्पितனா நாங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. लेकिन अब कीले से सुरक्षित निकले. நீங்கள் இப்போ நீங்கள் அந்த பின்னாடி டோர் வழியாக என்றன்னு சொல்லியா வெளியே போயிடுங்க, பாதுகாப்பாக வெளியே போயிடுங்க. சேனா இக்கட்டா கர் ஃபிர் லடிங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒன்று திரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணலாம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் சடனாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களாம். அதனால் இப்போ டக்குன்னு வெளியே போயிடலாம், அப்புறம் நம்ம கரெக்டாக ப்ரிப்பேராக ஃபைட் பண்ணலாங்கிறாங்க. தூத் கியா சமாச்சார் லாயா? தூதர் என்ன சமாச்சார் கொண்டு வந்தார்? दूध ये समाचार लाया ताकि अब की बार अंग्रेजी ने रानी को जिंदा पकड़ने की ठान रखी है. இந்த டைமை ராணியை உயிரோடு பிடிக்கிறதுக்காக அவங்க ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்னு தூதர் மெசேஜ் கொடுக்குறாரு. ஜல்காரி பாய்க்கோ வீரகதி கைசை பிராப்த் ஹுயி? அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜல்காரி பாய் ने रानी की वेशभूष में अंग्रेजों से कठोर युद्ध करती थी. ஜல்காரி பாய் அவர்கள்
ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகவும் கடுமையாக ஃபைட் பண்ணுறாங்க. கைதி ஹோனேக்கே பேலே, அவளை கைதி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது பேஹோஸ் ஹோத்திக, அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அப்படியே மயக்கம் பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆர் பேஹோஸ் மேகி உசே வீரகதி பிராப்து ஹோத்திக, அன்கான்சியஸாக இருக்கும்போதே அவங்க இறந்தும் போயிடுறாங்களாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.